இப்போ நான் ரிலாக்ஸ்னான்னு பார்க்கணும். நம்மகிட்ட ரவை ஒன்று தான் சொல்கிறோம். தேவையான இது போட்டாச்சு, தேவையான ரவை போட்டாச்சு. இப்போ தேவையான பால், அப்புறம் எண்ணெய், அப்புறம் ரவை உருண்டை ரவை போட்டுக்கலாம். போட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் தான் கைஸ் சாப்பிட போகிறேன் கைஸ். அடுத்த நாள் நான் உயிரோடு இல்லைன்னா என்ன ஒன்று தெரில கைஸ். நீங்கள் வேற கொஞ்சம் கோளாறு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் கைஸ். ப்ரௌனிஷ் ஆகிட்டு வாங்க பாருங்க. ப்ரௌனிஷ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம சரி தான். இப்போ பால் இருக்குல்ல, ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் கைஸ். புளி கரண்டி எடுத்தாச்சு. புளி கரண்டி இப்படிதான் வரும். அதான் அப்போதான் வரும். வரணும்ல பால் அப்படிதான் ஊற்றணும். ஊற்றிக்கலாம். ஊற்றினோடனே அவன் கட்டி கட்டியாக இருக்கும். உணவு குத்தணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எடுத்து ஊற்றணும். இதுக்குள்ள வச்சுட்டு கேஸ் ஆச்சுன்னு ஆட்டணும். ட்ரிக்கு நீங்கள் பண்ணி பாருங்க. இதில் தேங்காய் போடணும். வீட்டில் தேங்காய் இல்லைனால தேங்காய் போடல. அப்புறம் சீனி, தேங்காய் அங்கே கறி வலிக்குன்னு சொல்லு. தேவையான அளவுக்கு சீனி, நிறைய சீனி போட்டால் தான் டேஸ்ட் வரும். நீங்கள் ஏன் இவ்வளோ போடாமல் கேட்குங்க? ஏன்னா ஒரு லூஸு. ஏன்னா சீனி நிறைய போட்டால் தான் டேஸ்ட் வரும் கைஸ். அடிச்சுட்டே இருக்கணும். ஏன் கருக்கு முறுக்குன்னு அடிக்கூடாதா? நறுக்கு நொறுக்குன்னு அடிக்கணுமா? ஆமாம், கருக்கு முறுக்குன்னு அடித்தா கருக்கு முறுக்கு பிஞ்சு போகும். அப்புறம் பால் லைட்டாக ஊற்றிக்கணும். பால் இப்படி எடுத்துட்டு லைட்டாக ஆட்டிகிட்டே இருக்கணும் கைஸ். ஓரளவு பதத்து வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. கைஸ் கன்ஃபார்ம் ஆர்ஐபி தான் கைஸ். அவ்வளோதான். நான் சர்வே பண்ணிட்டா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கைஸ். இவன் வேற கோளாராக பண்ணிகிட்டு இருக்கான். பாதி இது என்னவோ போடுறான் கைஸ். நான் வேறு சுகர் பேஷண்ட்டா. சரி என்னவோ என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் கைஸ். இப்போ கரெக்டான பதத்து வந்ததுக்கான உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு உங்களுக்கு. லைட்டாக சீனி ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக பால் ஊற்றிட்டு சீனி ஆட் பண்ணலாம். கைஸ் கோளாறு பிடிச்சிட்டு கைஸ். எடுத்து மலை சாரல் மேலே அப்படி தூவி விட்டு சுகர் பேஷண்ட் ஆக்காமல் இன்னைக்கு போகக்கூடாது கைஸ். அதான் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். அருமையாக இருந்துச்சுங்க. ஜூட் ஒரே நிமிஷம் கைஸ். ஆனால் எனக்கு தான் கைஸ் தெரியும். அம்மாவுக்கு அடுத்த நாள் வயிற்று வலி கைஸ். எனக்கு என்ன போதுன்னு தெரியல கைஸ். கைஸ் என்ன கண்டினியூ லைக் போட்டுருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஆஃப் பண்ணிட்டு ரிம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகே கைஸ். அருமையாக இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு அவன் மட்டும்தான் கைஸ் சொல்லுவா. நீங்கள் நான் வந்து சரி நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அவன் கைஸ் உருண்டை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுவான். பிடிச்சிட்ருக்கோம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு வேலை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கணும். தட்டி சுடுது கைஸ். கை சுட்டு விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு
சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பாருங்க. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் படுத்து நம்ம இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், ப்ளஸ் மாதிரி போகலாம். ஓகே காய்ஸ், இங்கே வந்தாச்சு. ஒரு 5 உருண்டை பிடிச்சிட்டேன் கைஸ். ஆமாம் காய்ஸ், எதுக்கு இருக்கான்னு தெரில. பாய்ஸ் டீ பாய்ஸ் டீ பாய்ஸ் இல்லையா ரெடி செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு வரலாம். மொத்தமாக இல்லை. ஓகே அரைக்கியா அரைக்கு. ஓகே காய்ஸ், அம்மா இருக்கு கைஸ். சம்பளமா 3 2 1. அவ்வளோதான் கைஸ். கொஞ்சம் சீனி அள்ளி தட்டியிருக்கான். நாளைக்கு சுகர் பேஷண்ட் ஆயிடுவாங்க கைஸ். சுகர் பேஷண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில். பாய் கைஸ். சாப்பிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.